என்ன உங்க வாழ்நாளே நீங்க மறக்க மாட்டீங்க. ஆமா, அப்பேற்பட்ட பரிசு தான் நான் தரப்போறேன். அது என்ன பரிசு தெரியுமா? என்ன பரிசு? என்னைய உனக்கு நான் பரிசா தர போறேன். ஆமா, லவ் காதல். லவ்வா? ஆமா. என்னங்க இப்பதான் பாத்தீங்க? எப்பொழுது நான் உன்னை பார்த்தேனோ அப்பொழுது என் மனதை உன்னிடத்தில் பறிகொடுத்துட்டேன். ஆனால் உன்னோடு இல்லை என்றால் இந்த மண்ணோடு என்ற முடிவுக்கு வந்துட்டேன். நீ சரி என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் நாம் இருவருக்கும் இப்பொழுது திருமணம். இதுக்கு அப்பவே விட்டுக்கலாம் பொழுது, அவங்களே கொலை பண்ணிருக்கலாம் பொழுது. நான் பரிசு தர போறேன்னு பிளாக்ல விற்க ஆப்பு வாங்கி எனக்கு கொடுக்கல. எறா தொடப்பு கட்டி புறம்போக்கு ஆப் அடிச்சுதான் விடுவோம்னா என்னங்க ஏதோ பாவம் சொல்லிட்டு உங்க உயிரை காப்பாத்த வந்தா காதலிக்கிற, உங்களை லவ் பண்ற, உங்களை தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்றீங்களே சங்கீதா, பெரிய குடும்பத்துல பிறந்தவங்க தானே. இப்பொழுது நான் உயிரோடு நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். காரணம் யாரு? நான் தான். நீதான். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதனால்தான் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்ளலாம் என்ற ஆசை. என்னங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால முடியாது. முடியாதுங்க. சங்கீதா, என்ன? நிலவே நிலவே உன்னை நான் கொல்ல போகின்றேன். ஆமா, உன்னை கொன்று அந்த பாவத்தை வர நான் ஏற்றுக்கொள்ள விடுமா, சாப்பிட்டு விடுமா, கத்தியது குத்தி விடு. என்னங்க என்ன குத்த வர்றாருங்க அவரு? அவங்கள குத்த போறாரா அவரு? அவங்களுக்கு குத்த போறாரா? சகிதா, உன்னை கொல்ல போவது கிடையாது. இதோ இருக்கும் இந்த கத்தியால் நானே குத்திக்கிட்டு சாக போறேன். அதான் சரி. குத்தி போறியா? பறிக்க விடுமா. டேய், நான் ஒரு ஆள் செத்த எப்பறம் ரெண்டு பொண்ணு ஏற்கனவே பிடிக்காத பொண்ணு வந்து நீங்களே செத்துருவீங்களா? பிடிச்ச பொண்ணு செத்த விட பரவாயில்ல, பிடிக்காத பொண்ணுங்க செத்துருவ பொழுது. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ பிரதர். பிரதரா, இதுக்கே தூக்கு மாட்டி சாகணும். செத்தலாம். ஆர்த்திகடா. ஒரு முழம் கவர் இருக்குது, வாங்கி போயிடானா? ஆமா, ஒரு முழம் கவர் இருக்குது. டேய் இது எல்லாம் ஒரு முடிவாதான். அப்படிலாம் கிடையாது. இல்ல பால் டால் வேணாட்டுமா? உன் மனசுல தப்பான எண்ணம் இருந்தா அது தப்பா தான் போவான். புரியுதுங்களா? என்னங்க அப்படிலாம் இல்லைங்க. சொல்லு. என்ன கொலை பண்ண வந்து நினைச்சேன், ஆனா உன்னே குத்திட்டு செத்துரு வந்த
செத்துரு. இதெல்லாம் எதுக்கு உயிரா இருக்கணும்? ஏதோ பாவம் சொல்லிட்டு உன்னை காப்பாத்த வந்தா இப்ப நானே குத்திக்க வந்தியா? நான் காப்பாத்துறதுல அர்த்தமே இல்ல. அவனே சாவச்சிட்டு போயிருப்பான் உன்னை. அப்படின்னா விட்டியா? ஒரு பொண்ணு பார்த்தா தங்கச்சி எல்லாம் பாக்கிறதுக்கு கிடையாது. தங்கச்சி அம்மாவெல்லாம் எடுத்த ஒண்ணுமே காதலி தானா? காதல் லவ் ஊருக்கு இது மாதிரி 20 பேர் சுத்துறீங்கடா. உங்களால தானே பசங்க கெட்டு போகுது. அடஷா அதை நீயா சொல்ற? இல்ல அதுவும் நீ சொல்றீங்க. நான் என்னப்பா பண்ணேன்? ஐயோ அம்மா. என்னங்க நான் இன்னொருத்தர் மேல ஆசைப்பட்டு தெரியுமா? யாருன்னு தெரியலையே. துப்பத்திரி சாகர் மாலியா? ராஜர் மேலதான் ஆசைப்படுவேன். சும்மா கூட மேலாம் போக மாட்டேன். மேலாம் போறது என்னன்னா மாணவரே நாங்க. அந்தாள் மேல. ஆமா என்ன? அது நீ செத்துலண்டி. நான் ஏன் சாவணும்? அவரை நான் என்ன சொல்றேன்னா அது எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாரு. நீ வாங்கி கொடுப்பியா? ஏன்பா பிடிக்காத ஒரு பொண்ணு பிடிக்கலாம் விட்டுருப்பா. ஏன்பா திருப்பி திருப்பி இன்னைக்கு நைட்டு எனக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாரு. இப்படியே சொல்லி சொல்லி உசி பத்தி உடம்புறாங்க. சரி என்னை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ளலாம் முடியாது. முடியாதுடா. போய் சாவு போ. இப்பொழுதே பார். போச்சு. ஐயோ உண்மையிலே செத்துட்டானா? ஹலோ என்னங்க நான் உங்களை காதலிக்கிறேங்க. ஐயோ 5 ரூபாய் நேரானா 550 ரூபாய் நடிக்கிறான் பாரு. அப்ப சாவலே அவன் ஒன்னும். இன்னும் ஒரு 10-15 நாளா பஞ்சாகாந்தம் பிரியாணி போடுறது பார்த்த மாதிரி இருக்கிறானா பால். ஒரு பொண்ணு பார்த்தா நாய் கூட வெறி வராது போல. அந்த மாதிரி பாக்குறீங்கடா. ஷி அது ஏன் தெரியுமா? ஏய் நாயா, ஏய் நாயா, வேற என்ன கலப்புற? அண்ணன் எடுக்கிற மொத்த நாய் இங்க வரப்போகுது பாரு. ஒண்ணு கொண்டாத்துல ஏங்க இவன மாதிரி ஆம்பளைங்களா நம்பவே கூடாது. பாத்தீங்களா எவ்வளவு நடிப்பு நடிக்கிறான் பாரு. சரி என்னதான் பிடிக்கலனா நான் செத்தா உனக்கு என்ன? ஏன் காதலிக்கிறேன்னு சொன்னேன்? நான் காப்பாத்த முடியல. அப்புறம் நானே கொண்டுதான் ஆயிடுமே. அப்புறம் எப்படி? சும்மா நடிப்பு. நடிப்பா? அப்ப உன் மொத்தமே மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். என் மனசெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் உங்களை நம்ப மாட்டேன். நம்ப முடியாது. முதல்ல காதலிக்கிறேன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் என் பின்னாடியே சுத்துவேன். நான் கேட்கறதான் வாங்கி கொடுப்பேன். அங்க போலாம் இங்க போலான்னு கூட்டு போவேன். எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் போயிட்டு வரேன்டி பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போயினே இருப்பேன். அவன் தான் கூப்பிடுறான். நீங்க ஏமா போறீங்க? என்ன பண்றது? அதான் நாய் போய் பின்னாடியே சுத்தி வராங்க. மொத்தமா நாய் கல்லு தடிங்க. எல்லா ஆம்பளைங்களையும் அப்படி சொல்லாதீ. உண்மையாலே ஆம்பளைங்க பாவப்பட்டது. ஆம்பளைங்க பாவம் உட்காந்துக்கிறாங்க பாரு. எவ்வளவு பேர் உட்காந்துக்கிறாங்க பொம்பளைங்க. அவங்கள கேட்டு பாருங்க. சரி நாங்க தான் சுத்துறோம் பின்னாடி நீங்களும் காதலிக்கிறேன்னு சொல்றீங்க. 6 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ ஒண்ணுக்கு ஒண்ணா உயிருக்கு கூறா நீ இல்லனா நான் இல்ல நான் இல்லனா நீ இல்லன்னு சொல்ற காதலிக்கிறீங்க. கடைசியா வீட்ல உங்க வீட்ல யாரா அப்பா அம்மா பார்த்து ஒரு பையனை பார்த்து இவன் தான் உனக்கு மாப்பிள்ளை நீ இவனை தாண்டி கட்டிக்கிறேன்னா அப்பா அம்மா பேச தட்டக்கூடாது. அவனை கட்டிக்கிட்டு நீங்க ஜாலியா டாட்டா பாய் பாய் ஹலோ ப்ரோ நான் போயிட்டு வரேன்னு டாட்டா காமிச்சு போடுறீங்க. இதுல ஆம்பளை பசங்க என்ன பண்றான்? சொல்றது தாடி வளர்த்துக்கிறான், தண்ணி அடிக்கிறான். கடைசி முடிவா உங்களை மறக்க முடியாம சூசைட் பண்ணிக்கிறானுங்க. இது வரைக்கும் காதல்ல தோல்வி விட்டு ஆண்கள் தான் செத்துருக்காங்க. பெண்கள் யாரா செத்துருக்காங்க? நீங்க ஏன்டா சாவறீங்க? ஏன் சாகணும் சொல்லுங்க. ஏன் சாகணும்? எங்க காதல் உண்மையான காதல். உண்மையான காதல் இருந்தா 1 லிட்டர் பால் டாயிரம் அவ காதல ஊத்தணும். நீ சாவறதுக்கு தவம் இருந்து ஒரே ஒரு பொண்ணா பெற்று எடுக்கிறாங்க. இந்த உலகத்துல நடந்து தவம் இருந்து ஒரே ஒரு பொண்ணு பெத்து எடுக்கிறாங்க. ஆசையா வளர்க்குறாங்க. அவ என்னென்ன கேக்குறாளோ அது எல்லாத்தையும் வாங்கி தராங்க. ஆனா நீங்க ஈஸியா அவங்க மடக்கி இட்டுன்னு போயிடுறீங்க. இது நான் சொல்றது கேளு. அது மட்டும் கிடையாது. ஒரு வேலை வெட்டிக்கு போறது கிடையாது. குடிக்கிறது தம் அடிக்கிறது இப்படியே ஒரு ஊரா சுத்தின்னு வர்றது. கேட்டா நான் உன்னை காதலிக்கிறேன் உன்னை நான் கடைசி வரைக்கும் தந்துறாங்க. அது உங்களால தான்மா. அது தப்பு சொல்லக்கூடாது. சொல்லி முடிக்கல. ஒரு பெண்ணிடத்தால் ஒரு ஆடவனை எப்படி வேணா மாத்தலாம். அவனை நல்லவனா ஆக்கலாம், கெட்டவனா மாத்தலாம். ஆவது பெண்ணே அழிவது பெண்ணே தானா? போன் பண்ணாலும் எங்க இருக்கீங்க? நான் வேலையில இருக்கமா அப்படின்னு சொல்லுவேன். பார்த்தா ஓயின் சாப்பிட பசங்களை அவங்க உட்காந்து குடிச்சுன்னு இருப்பேன். அதுவும் வேலை தாண்டி. அது ஒரு வேலையா? டேய் இப்படி இவனெல்லாம் நம்பி எப்படி பொண்ணு கொடுப்பாங்க சொல்லுங்க. காதலிக்கிறேன் இல்லன்னு கேட்க காதலிக்க முடியாதுன்னா முடியாது. அவ்வளவுதான். அப்படி என்றா இப்பொழுதுதான் இதமாக குதிரை சாக நீ போடி. நீ ஏன் நல்லாரு? எப்படியும் குத்துன குத்துல 3 அடி உள்ள போயிட்டு இருக்கு. இல்லப்பா என்னங்க
செத்துல ஒட்டிட்டு என்னங்க உண்மையிலே என்ன காதலிக்கிறீங்களா செத்துருவீங்களா இல்லைன்னா செத்து சத்தியமா தான் ஹலோ சரி சரி உள்ள இருங்க என்னங்க நானும் நீங்க சொல்லு 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 உங்க மேல எதுவும் இல்லை ஐயோ உங்களை நான் இந்த ராத்திரில அடி காதா வந்து சொல்லி ஐயோ நான் உங்களை ஐயோ ஐயோ நேரம் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணது தப்பா ஆயிப்போச்சேப்பா. வானா வானா நீ இப்ப பார்த்தா ஒரே ஒரு பாட்டு தான் பண்ண குத்திக்கிறேன் அதுக்குள்ள உன்னை காதலிக்கிறேன்றா. ஆனா உங்களுக்கு எங்கேயா மச்சாங்குதுங்க எங்கேயா மச்சு 6 மாசமா நான் கூட தான் லோல் போட்டுங்கிறேன். வா வான்றாங்க கனவுலாம் வருது. வா வா வாப்பான்றாங்களா கண்டி போனு கூட எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டியாமா உனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. உங்களெல்லாம் நம்ம டேஸ்ட் நாங்க தான் உட்காந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தேன். நான் உங்க மேல ஆசைப்பட்டேன், நீங்க என் மேல ஏற்கனவே ஆசைப்பட்டுட்டீங்க. ஆமா அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது நம் வாழ்வில் எந்த ஒரு இன்ப துன்பம் வந்தாலும் என்னை விட்டு பிரியவே மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணி நம்முடைய வாழ்விலே இன்பம் துன்பம் எது வந்தாலும் சரி கடைசி வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். இதுவே பார்க்கும் பொழுது மனசே மாறிவிட்டதுங்க. அப்படியா? எப்படி? ஏன் சென்ற நிலவுக்கு என்ன ஆச்சு?
ஆமா எந்த பொழுதிலும் இருந்த போதிலும் நானும் அயல்நாடு சென்று பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆ, இப்பொழுது நான் தாய் வந்துள்ளேன். அப்படியா? என்னை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு என் தாய் தந்தை காத்துக் கொண்டிருப்பார்கள். அப்பனா சென்று அவர்களை பார்க்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல என்னை விட்டு போறீங்களா? என்னங்க என்னங்க? சரி, தாய் தந்தை பார்த்து விட்ட பிறகு அப்படியா? இதே இடத்தில் நாம் இருவரும் சந்திக்கலாம். புறப்படுங்க.